ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிது கிடையாது அப்படிங்கிறது போல் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே தெரிவிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. எதையும் விடாப்பிடியாக படுத்து கொண்டிருப்பாங்க. பதுங்கி பின் பாயும் புளிய போன்றவர்களாக தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. பூமிகாரகனான செவ்வாயை உங்கள் ராசி அதிபதியாக வராரு. எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பேரில் கண்டிப்பாக சொத்து எப்பொழுதுமே இருக்கும். இன்னும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6வது இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை வரக்கூடும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லப்படுது. 2வது இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி குரு வராரு. மேலும் இதனால் வாழ்க்கையின் பிற்பகுதிக்கு மேலே பணவரவு, சேமிப்பு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7வது இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக கண்டிப்பாக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நண்பரை போலவும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கூட இருப்பாங்க. சயனஸ்தானம் என்னும் 12வது இடத்திற்கு சுக்கிரனே அதிபதி அப்படிங்கிறதுனால 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை ரொம்ப அதிகமாக விரும்புவீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானிகளையும் மாகான்களையும் தரிசித்து வர உங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும். செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்திற்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களோடு வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் காடுகளிலும் மலைகளிலுமே சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியும். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதினிகளையும் தரிசித்து வர உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க படித்தது ஒன்றா இருக்கும், வேலை செய்யும் இடம் ஒன்றா இருக்கும். இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி இவங்க வாயிலையும் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமே வராது. அந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அவங்கள வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு குணம் உள்ள ஒரு குணம் அப்படின்லாம் இவங்க கிட்டே கிடையாது. எப்பொழுதுமே ஒரே குணம் தான். கோபத்தில் சட்டுன்னு வார்த்தை விட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ரொம்ப அமைதியானவங்களாக பேசக்கூடிய நபர்களாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் என 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. மேலும் இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல வழிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பணவரவு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு இடம் இல்லை.
நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். வழக்குகளில் பொறுமையாக இருங்க. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போவது நல்லது. இன்னும் சிலருக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட்டாலுமே அதனால் நன்மையே உண்டாக போகுது. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும் என்றாலும் கூட அதற்காக மிக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். வங்கி கடன் உதவி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் அதிகப்படியாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 15, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 9. சந்திராஷ்டம தினங்கள் 13, 14 பகல் வரை. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக ஏற்றமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சில இடத்துல வேலை போராட்டமாக இருக்கும். சில இடத்துல சவால்களை ஏற்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோமா ஊதிய அதிகரிப்பு வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதம் இல்லாமல் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டாகி அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா அலுவலகத்தில் பாராட்டும்படியான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு வர தாமதமாகலாம். வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். தொழிலை மேம்படுத்த தகுதியான நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இப்போ வரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது தீரப்போகுது. பிள்ளைகளால் சிக்கல்கள் வரப்போகுது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்வால் உங்களின் கவனத்தை செலுத்துவீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வருமானமும் கிடைக்க போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம். மேலும் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வான பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் 9ல் இருப்பதால் விரும்பிய பெண்ணிடம் காதலை சொல்லி வெற்றி பெறுவீங்க. மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.